மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்கிட ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்கிட ஆண்டவர் வருகின்றார். வீற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்கிட ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்கிட ஆண்டவர் வருகின்றார். இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவருடைய திருமுன்பாக அவர் வருகையை எதிர்நோக்கி அவரது ஆசீரை பெற்றுக்கொள்ள காத்து கிடக்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். அதனை தான் இந்த திருப்பாடலும் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. ஒரு எதிர்நோக்கின் திருப்பாடலாக இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். மண்ணுலகுக்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார் என்று எதிர்நோக்கி அவரது தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற மக்களாக இருக்கிறோம் என்பதை இந்த திருப்பாடலிலே அழகாக பாடுகின்றார்கள் திருப்பாடல் ஆசிரியர். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே இதோ மண்ணுலகம், அதில் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாம், இவைகளெல்லாம் தீர்ப்பிடப்பட வேண்டும். ஆண்டவர் தாமே அந்த நீதி தீர்ப்பை வழங்க இருக்கிறார். அவரே உண்மையுள்ளவர், அவரே நீதியுடன் தீர்ப்பிடுவார் என்று ஜெபித்து பாடுகின்ற இந்த பாடலிலே 2 காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. என்ன என்றால், மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசு என்னை யார் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்று சீடர்களிடத்திலே கேட்கின்றார். தன்னைத்தானே தீர்ப்பிட்டு கொள்வது, தன்னை பற்றிய எண்ணங்கள் பிறரிடத்திலே என்னவாக பதியப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து பார்க்க, இந்த தீர்ப்பு நம் ஒவ்வொருவரின் ஆழ்மனதிலும் இருக்கின்றது. என்னை யாராவது நன்றாக நீங்கள் செய்கிறீர்கள், நன்றாக நீங்கள் பாடுகிறீர்கள், நன்றாக நீங்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் நடந்து கொள்கிறீர்கள் என்று பாராட்ட மாட்டார்களா என்று ஒரு எதிர்நோக்கை, ஒரு ஏக்கத்தை எல்லோருமே காண்பிப்பார்கள். அந்த ஏக்கம் எல்லோரிடத்திலுமே இருக்கின்றது. அதுபோல இயேசுவும் அதை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, அந்த உண்மையுள்ள நீதியை, அந்த நன்மையான காரியங்களை யார் தருவார் என்றால் இறைவன் ஒருவரே சரியாக அதை தீர்ப்பிடுவார் என்பதை இந்த திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் அழகாக எடுத்து காண்பிக்கின்றார். ஆகவே உண்மையுள்ள தீர்ப்பு இறைவனால் மட்டுமே தர முடியும், எந்த ஒரு மனிதராலும் தர முடியாது. 2வது அன்புக்குரியவர்களே, தீர்ப்பு என்பது நாம் ஒவ்வொருவரையும் இவ்வாறாக செய்கிறார்கள் என்று நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் சொல்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆக நாம் உள்ளதை உள்ளவாறு சொல்ல இந்த நாளிலே, இந்த திருப்பாடலிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாம் அதை மாற்றி கூறுகின்ற மக்களாக அல்ல, உள்ளதை உள்ளவாறு சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அருமையான நாளிலே உள்ளதை உள்ளவாறு கண்டறிவோம். அந்த எண்ணம் நம்மை இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியுடன் மாற்றும். ஆகவே ஆண்டவர் வருகின்றார், நம்மை உண்மையுடன் தீர்ப்பிடப் போகின்றார். அவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? அன்பு இயேசுவே, இந்த நாளுக்கான ஆசீருக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நீர் எங்களை தீர்ப்பிட்டால் உண்மையானது, எங்கள் வாழ்வில் இருக்கின்ற குறைபாடுகள் புலப்படும்.
எங்களுடைய நன்மைகள் அங்கீகரிக்கப்படும். இதோ நன்மைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் நன்மை மிகுதியினால் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே நாங்கள் சந்திக்கின்ற செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உமது பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதாக. இது எங்கள் ஆண்டவர் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாமை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.